டேவிட், தெரேசம்மாள், வனிதா என்கின்ற கரோலின் இவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும், இருதயதாசன், விஜய் பெர்னாண்டஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும், ரோஸ் ஆந்திரியாஸ் 3ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், அன்பரசன் ஆண்மலை பாற்றிக்காகவும், சுப்பிரமணிய என்கின்ற ஜான்பால் 22ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், சகாயராஜ் ஆண்மலை பாற்றிக்காகவும், கலிஸ்தா மேரி 5ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும், ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததை போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே, திருச்சபையினைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே, இறைவாழ்வை இன்றே பெறவே. விரைவாய் வருவோம், தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குளமே, வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய்மையான தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருடைய விண்ணேற்பு விழாவை கொண்டாட நாம் தகுதி பெறுகின்ற இந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய அன்பும் அருளும் ஆசீரும் என்றென்றும் நம்மேல் தங்கியிருக்க இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இத்திருப்பலிக்கு நம்மை தயார் செய்யும் பொருட்டு நம்முடைய குற்றம் குறைகள் தவறுகள் அனைத்தையும் ஏற்று மனம் வருந்தி இறைவனிடமிருந்து பாவ மன்னிப்பையும் அருளையும் பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாளையும் வான தூத புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும். கிறிஸ்துவே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். ஆண்டவரே மனமிரங்கும். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணகத்துக்கு ஏறி சென்ற உம் திருமகன் தம் திருத்தூதர்களுக்கு தூய ஆவியாரை வாக்களிக்க திருவுளம் கொண்டார். அதனால் அவர்கள் விண்ணக படிப்பினையின் பல்வேறு கொடைகளை பெற்றுக்கொண்டது போல நாங்களும் அருள் வாழ்வுக்கான கொடைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. முதல் வாசகம். இயேசுவே மெசியா என அப்போல்லோ மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறைவார்த்தை 23 முதல் 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்போலா என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்து அடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறைநூல்களில் புலைமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர். ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்கியாவுக்கு போக விரும்பிய போது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டிருந்தவர்களுக்கு பெரிதும் துணையாய் இருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 47 1-2 மற்றும் 7-9 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ஆண்டவரே, உலகனைத்தின் வேந்தர் என்றும் நீரே. ஆண்டவரே, உலகனைத்தும் ஆளும் மீட்பர் என்று நீரே. ஆண்டவரே, உலகனைத்தின் வேந்தர் என்றும் நீரே. ஆண்டவரே, உலகனைத்தின் வேந்தர் என்றும் நீரே. மக்கள் இனங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர், உலக அனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. பல்லவி. ஆண்டவரே, உலகனைத்தின் வேந்தர் என்றும் நீரே. ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீட்டிருக்கின்றார். பல்லவி.
ஆண்டவரே உலகனைத்தின் வேந்தர் என்றும் நீரே. மக்கள் இனங்களின் தலைவர்கள் ஆபிரகாமின் கடவுளுடைய மக்களோடு ஒன்று கூடுவர். ஏனெனில் மண்ணுலகின் மன்னர் அனைவரும் கடவுளின் குற்றத்திற்கு உட்பட்டவர். கடவுளே அனைத்திற்கும் மேலானவர். பல்லவி. ஆண்டவரே உலகனைத்தின் வேந்தர் என்றும் நீரே. ஆண்டவரே உலகனைத்தின் வேந்தர் என்றும் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகின்றது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கின்றேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதரர்களே, ஆங்கிலத்திலே ஒரு அழகான வார்த்தை உண்டு. என்னன்னாக்கா, ஈவ் என்று சொல்லுவார்கள். எந்த ஒரு முக்கியமான நாட்களுக்கு முன்பான நாளைத்தான் ஈவ் என்று சொல்லுவார்கள். நாளைக்கு திருமணம்னா திருமணத்துக்கு முந்தின நாள், ஒரு அருட்பொழிவு குருப்பட்டத்துக்கு முந்தின நாள், ஈவ் ஆஃப் மை ஆர்டினேஷன். அதே மாதிரி அருட் சகோதரிகளை கேட்டாலும் சொல்லுவாங்க, நித்திய வார்த்தை பாடம் எடுக்கிறதுக்கு முந்தின நாள். இந்த முந்தின நாள் ரொம்ப முக்கியமானது. ஒரு விதத்திலே முக்கியமான நாளைக்கு கொடுக்கப்படும் முக்கியத்தை விட முக்கியமான நாள் என்று சொன்னால் அது மிகையாகாது. காரணம், இந்த முக்கியமான நிகழ்வுகளுக்கு முந்தின நாள் நமக்கு 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று,
கடந்த காலத்திலே இந்த முக்கியமான நாளை இறைவனுடைய அருளால் நாம் பெறுகின்ற பொழுது, இதற்கு முந்தின நாட்களிலே வருடங்களிலே நாம் செய்த அனைத்து செயல்களையும் காரியங்களையும் நினைவு கூர்ந்து நாம் எந்த முறையிலே செயல்பட்டிருக்கின்றோம், எந்த முறையிலே வளர்ந்து வந்திருக்கின்றோம் என்பதை முக்கியமாக ஆராய்ந்து பார்க்க அது ஒரு வாய்ப்பு. இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த முக்கியமான நாட்களுக்கு பிறகு நாம் என்ன எதிர்பார்ப்புகளோடு வாழப்போகின்றோம் என்பதை மறுபடியும் நினைவு கூர்ந்து அதை அசை போடுவது. புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணுக்கிட்ட வந்து கேட்டு பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, எப்படி இருந்தேன் நான் கல்யாணத்துக்கு முன்னெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்த்தேன். கல்யாணம் நடந்த பிறகு நான் எப்படி என்னுடைய கணவரோடு வாழ்க்கை வாழப்போகின்றேன், என்னுடைய உற்றார் உறவினர்களோடு வாழப்போகின்றேன். ஒரு விதத்திலே இது ஒரு பிரிவினை. என்னுடைய குடும்பத்தை விட்டு இங்கே நான் புதிதாக ஒரு வாழ்க்கையை தொடங்கப் போகின்றேன். அந்த எதிர்பார்ப்புகள், நம்முடைய திட்டமிடுதல், எதை நாம் சாதிக்க வேண்டும், இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் நிறைய வரும். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னுடைய குருப்பட்டதுக்கு முந்தின நாள் நாங்கள் 5 பேரும் உட்காந்து என்னென்ன முறையிலே நாம் வளர்ந்தோம் கல்வி கற்கின்ற பொழுது, குருமடத்திலே என்ன நம்ம சாதிக்க போகிறோம், குருப்பட்டம் வாங்கின பிற்பாடு, இப்படியெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தோம். அதை போலவே இப்போ ஒவ்வொரு தடவையும் நினச்சி பார்க்குறோம், நம்ம சிந்தித்தது, நம்ம எல்லோரும் முடிவெடுத்தது, அதன்படி நாம் வாழ்ந்திருக்கின்றோமா என்று. ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் 24ஆம் தேதிக்கு நான் இதை தொடர்ந்து செய்து வருகின்றேன். ஏன்னா அன்று நாள் நான் திருநிலைப்படுத்தப்பட்ட நாள். நான் எது எதிர்பார்த்தேனோ அதை நான் செயல்படுத்தி இருக்கின்றேனா? ஒரு தனிப்பட்ட முறையிலே தீவிரமான ஆலோசனை, அது உள்ளார்ந்த ஆலோசனை. கடவுள் எனக்கு அளித்த அனைத்து ஆசிரியையும் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி கூறுவதோடு, இன்னும் என்னை நான் எப்படி தயார்படுத்தி கொள்ள விரும்புகின்றேன் என்று ஆழ்ந்த மனதோடு சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அது. ஆகவே அந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்கின்ற பொழுது, நாளை நாம் ஆண்டவருடைய விண்ணேற்பை கொண்டாடப் போகின்றோம். இந்த 3 ஆண்டுகளிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி செயல்பட்டார், குறிப்பாக புனித வாரத்திலே அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்திய விதம். இப்பொழுது ஆண்டவர் நம்மை விட்டு பிரிய போகின்றார். எல்லா பொறுப்பும் இன்றைக்கி நம்ம கையில். அதுதான் ஆண்டவர் உயிர்த்த நாளுக்கு பிறகு முதல் வாசகம் எல்லோரும் திருத்தூதர் பணியிலிருந்து எடுக்கப்பட்ட வாசகங்கள். அந்த திருத்தூதர் பணியிலே ஆதி கிறிஸ்துவ மக்கள் நாம் எப்படி வாழ்ந்தோம், ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பிறகு நாம் எதை சாதிக்க விரும்புகின்றோம், எதை நாம் பெறப்போகின்றோம் என்று சிந்தித்து செயல்பட்ட விதம். ஆகவே இந்த ஆதி கிறிஸ்துவ மக்களுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை. அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையை பின்பற்றி வாழ நமக்கு ஒரு உந்துதல், ஒரு தூண்டுதல் அதுவும் உண்டு. இப்பொழுது ஆண்டவர் கூறுகின்றார், நான் விண்ணகம் சென்ற பிறகு நான் உங்களுக்கு கற்பித்தபடி நீங்கள் எப்படி வாழப்போகின்றீர்கள். இந்த சிந்தனை நம்மிடத்திலே எல்லா நாட்களிலும் இருக்க வேணும். இது ஏதோ வருடாந்திர விழா என்று புனித வாரத்தை நாம் நினைத்து விடக்கூடாது. என்னை பொறுத்தவரையிலே அந்த புனித வாரத்திலே ஆண்டவருடைய அனுபவம் நமக்கு ஏற்படவில்லை என்று சொன்னால் அந்த புனித வாரம் கெட்டுப்போன வாரம்தான்.
காட் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கடவுள் யார், இயேசு யார் எனக்கு என்பதை அந்த 3 நாட்களிலே நாம் உணரவில்லை என்று சொன்னால் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை வீண் தான். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட முறையினுடைய சிந்தனை அனுபவம். அதை போலவே இப்பொழுது ஆண்டவர் விண்ணகம் செல்லவிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே இந்த முந்தின நாள் நாம் சிந்தனைக்கு கொண்டு வர வேண்டியது, இந்த 40 நாட்களிலே நாம் எந்த முறையிலே நற்செய்தி வாயிலாகவும் திருப்பலி வாயிலாகவும் மறையுரைகளின் வாயிலாகவும் நாம் ஆண்டவரை கண்டுணர்ந்தோம். நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, இனி எப்படி அமையப் போகின்றது என்பதை தீவிரமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். இல்லாட்டி போனாக்கா இது வருடாந்திர நிகழ்வாக மாறிவிடும். ஏன்னா அந்திரேயா திருநாள் வந்துருச்சு, ஆகவே அதுக்காக நம்ம ஒரு வாரம் நவநாள் வச்சுருந்தோம், அப்புறம் தேர் தூக்கணும், பிஷப்பை கூப்பிட்டோம், எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதோட அந்த அனுபவம் நமக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்துவதில்லை. இது நம்முடைய வாழ்க்கை முறையோடு ஊடுருவ வேண்டிய ஒரு நாள். ஆகவே இன்றைய நாள் முழுக்க முடிந்த அளவிலே நம்முடைய சிந்தனை ஆண்டவரிடமிருந்து எதை நாம் கண்டுணர்ந்தோ, இனி ஆண்டவர் விண்ணகம் சென்ற பிறகு நாம் எதை சாதிக்க விரும்புகின்றோம் என்று தீவிரமாக சிந்தித்து செயல்பட இறைவன் வரமருளும்படி இத்திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. தருவதில் பெறுவோம் விண்ணக வாழ்வை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. பொன்னோ பொருளோ என்னிடமில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். சரணடைந்தேனே சரணடைந்தேனே ஆவியே உம்மிடம் சரணடைந்தேன். கொடுப்பதனின்பம் பெறுவதில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. கொடுப்பதனின்பம் பெறுவதில்லை தந்தேன் என்னையே அன்புடனே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இக்காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக் கொடுத்து சிலுவையின் மையான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்திருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரை குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் மாறினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றிக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் இது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பிரான்சிஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயன புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென் ஆமென் ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றென்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவே, என் இதயத்தின் ஒளி விளக்கே. இயேசுவே, என் இதயத்தின் ராயனே. உன்னை நாள்தோறும் நான் எண்ணி வாழ்ந்தாலே காணும் பேரின்பம் அது போதுமே. உன்னை நாள்தோறும் நான் எண்ணி வாழ்ந்தாலே காணும் பேரின்பம் அது போதுமே. திரு ஒளியில் திரு நிழலில் நான் வாழ ஆசிக்கின்றேன். திருமுகத்தை திரு அழகை நான் என்றும் நேசிக்கின்றேன். திரு ஒளியில் திரு நிழலில் நான் வாழ ஆசிக்கின்றேன். திருமுகத்தை திரு அழகை நான் என்றும் நேசிக்கின்றேன்.
உன்னோடு நான் வாழ இயேசுவே எனக்குந்தன் அருள் தாரும் இயேசுவே. இயேசுவே என் இதயத்தின் ஒளி விளக்கே, இயேசுவே என் இதயத்தின் ராயனே, உன்னை நாள்தோறும் நான் எண்ணி வாழ்ந்தாலே காணும் பேரின்பம் அது போதுமே. உன்னை நாள்தோறும் நான் எண்ணி வாழ்ந்தாலே காணும் பேரின்பம் அது போதுமே. திருவசனம் என் இரு செவியில் நான் கேட்க ஆசைக்கின்றேன். திருவழியை உன் திருமொழியை நான் என்றும் நேசிக்கின்றேன். உன்னோடு நான் பேச இயேசுவே எனக்குந்தன் அருள் தாரும் இயேசுவே. இயேசுவே என் இதயத்தின் ஒளி விளக்கே, இயேசுவே என் இதயத்தின் ராயனே, உன்னை நாள்தோறும் நான் எண்ணி வாழ்ந்தாலே காணும் பேரின்பம் அது போதுமே. உன்னை நாள்தோறும் நான் எண்ணி வாழ்ந்தாலே காணும் பேரின்பம் அது போதுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அம்மா அம்மா அமுதினும் இனியவளே, அமளியாய் உதித்தவளே, அகமே மகிழ்வாய் மரியே. அம்மா தேவனமாண்டவரை பூமியில் ஈன்றவனே, தேவனமாண்டவரை
பூமியில் ஈன்றவளே அருளினிலே உறைந்தவளே அடியவர் நாவில் நிறைந்தவளே அம்மா அம்மா அமுதினம் இனியவளே அமளியாய் உதித்தவளே அகமே மகிழ்வாய் மரியே அம்மா. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம், மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு நலம் தந்த நாதனுக்கு உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.